So in the general election Lok Sabha 2024 க்கு இன்னைக்கு நம்ம last date of nomination 27 March last date of nomination, last date of withdrawal of candidature withdraw பண்றதுக்கு கடைசியா நாள் 33 சனிக்கிழமை. Date of poll உங்களுக்கு எல்லாம் தெரியும் 19 April. Date of counting 4th June. So இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் நம்ம எலக்ட்ரல் ரோல் படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் 22 January அன்னைக்கு நாங்கள் எஸ்எஸ்ஆர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எலக்ட்ரல் ரோல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அப்டேஷன் போயிட்டு இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 6.18 crore நம்ம டோட்டல் ஓட்டர் எண்ணிக்கை இருந்தது. டில் எஸ்டர்டே நம்ம அப்டேட்டட் எலக்ட்ரல் ரோல் பார்க்கும்போது ஆஃப்டர் மேக்கிங் ஆல் த அடிஷன் டிலிஷன் இப்போ 6.23 crore இருக்கு. எக்ஸாக்ட் ஃபிகர் என்னன்னாக்க 623,26901. சரி, மேல் சொல்கிறோம். மேல் 3.06 crore. ஃபுல்லாக நம்பர் சொல்ல. மேல் 306,02,367 3,06,02,367. ஃபீமேல் 3,17,16,069 317,16069. Third gender 8465. 65. Yes. So total பார்க்கும்போது 623,26901 total. மொத்தம் பார்க்கும்போது 6,23,00,000. So 623,26901. 623,26901. Age wise இதில் பிரேக்கப் இல்லை. பட் ஏஜ் வைஸ் பிரேக்கப்பும் நமக்கு அவைலபிள் இருக்கு. அதை நான் அப்புறம் உங்ககிட்ட கொடுத்துறேன். நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி 39. இதுவரைக்கும் இருக்கிற போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். 68,144 68,144 68,144 போலிங் ஸ்டேஷன் நம்ம இருந்தது. நம்ம ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல 1500க்கு மேலே வாக்காளர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டைரக்ஷன். அதனால நம்ம ஒரு இப்போ ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் அந்த போலிங் ஸ்டேஷனில் ஒரு அடிஷ்னலாக இன்னொரு ரூமில் பண்ணியிருப்பாங்க. இல்லை அந்த ரூம் அங்கே ரூம் இல்லைனாக்கா பக்கத்தில் ஒரு ஸ்கூல்லே ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேசஸில் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்ணிக்கை 177 177 ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷனும் நம்ம போடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஆணைக்க நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். அது வந்த உடனே அதுவும் நாங்கள் இதில் 68,144 சேர்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் கவுண்டிங் சென்டர் நமக்கு அது மாதிரி 39. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 to 19 ஏஜ் கேட்டகரி பார்க்கும்போது 10,90,547 10,90,547. ஊனமற்றவர் வாக்காளர்கள் PWD electors 461,730 4,61,730. இது நம்ம மார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே கூட PWD elector இருக்கலாம். பட் இது ஒரு ஆப்ஷனல். அவங்களோட மார்க்கிங்கில் அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம அது மார்க் பண்ண முடியும். electors above 85 85க்கு மேலே இருக்கிற வாக்காளர் 6,13,991 613,991. போலிங் பர்சனல் நம்ம கிட்டத்தட்ட 7 lakhs போலிங் பர்சனலுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் முடிஞ்சு. ஸோ மோஸ்ட்லி ஒரு
5 lakhs people கிட்டத்தட்ட நம்ம ட்ரைனிங் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இதில் 7 lakhs பார்க்கும்போது அதே அஃபிஷியலுக்கு இன்னொரு ரோல் கூட இருக்கலாம். அதனால 2 ரோல் இருக்கும். கவுண்டிங்க்கு ஒரு ரோல் இருக்கும், போலிங் அன்னைக்கும் இருக்கிறோம். அதனாலே 7 lakhs ஃபிகர். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது 4 லட்சம் நமக்கு போலிங் ஸ்டாஃப் நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம். இந்த போலிங் பர்சனலுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் நம்ம 24th March அன்னைக்கு அதுக்குள்ளே எல்லா மாவட்டத்திலே அது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 24th March. இவங்க செகண்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் அது ஒரு 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட அது கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஒரு கடைசியால நாள் நம்ம அவங்க சொல்லியிருக்கோம். இந்த போலிங் பர்சனலுக்கு 3rd லெவல் ட்ரைனிங் 18 ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி 18ஆம் தேதி, ஏப்ரல் 18ஆம் தேதி நாங்கள் 3rd லெவல் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். 3rd லெவல். செகண்ட் லெவல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். செகண்ட் லெவல் பிஃபோர் 7/4. அப்சர்வர் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சார்பாக ஜென்ரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் நம்ம மாநிலத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஜென்ரல் அப்சர்வர் 39, ஒவ்வொரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு ஒரு ஜென்ரல் அப்சர்வர். போலீஸ் அப்சர்வர் 20, எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் 58. ஸோ டோட்டல் நம்ம இந்த எல்லா அப்சர்வர்ஸோடைய பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் நாங்கள் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சம்மந்தப்பட்ட ஆர்ஓ, டிஓ அது நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ பொதுமக்கள் இதில் அவங்க அப்சர்வர்ஸ் கிட்டே, வாக்காளர்கள், பொதுமக்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்கக்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நேரில் அது கொடுக்கலாம். இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ், அது 190 கம்பெனி நமக்கு கொடுக்குறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அதில் 25 கம்பெனி நம்ம ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணியிருந்தோம். இன்னொரு 165 கம்பெனி நம்ம 1st ஏப்ரல்லேருந்து இங்கே டிப்ளாய்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து சீஜர் நம்ம எஸ்எஸ்டி, எஃப்எஸ்டி, விஎஸ்டி டீம் எல்லாம் என்கேஜ் பண்ணிவிட்டு நம்ம 69.70 crore till yesterday 9 AM நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிகர் படி 69.70 crore பறிமுதல் செஞ்சுருக்கிறோம். அதில் கேஷ் 33.31 crore, லிக்கர் 1.72 crore, ட்ரக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 0.47 crore, precious metal like gold, silver 33.35 crore, other items 0.82 crore. So mottama 69.70 crore. Cash, I'll repeat, 33.31 crore. So this is seized by the FST, SST. அது தவிர இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக கூட 6.51 crore சீஜர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் முன்னே எலெக்ஷன்லேயே இருந்தது. அதோட பேர் சிவிஜில் ஆப். அந்த ஆப் மூலமாக நம்ம எலெக்ஷன் டைமில் ஏதாவது சம்பவம் நடக்கிறது, அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா கூட எனி பர்சன் யாராவது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதில் ஃபோட்டோ, வீடியோ அதெல்லாம் நம்ம அனுப்பிச்சிடலாம். அதில் வித்தின் 100 minutes 100 minutesக்கு உள்ளே அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அது இது பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆல்சோ இதில் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம அனோனிமஸாக அதில் இருக்கலாம், அதுவும் வாய்ப்பு அதில் இருக்கிறது. ஸோ நம்ம பேர் நம்ம ஃபோன் நம்பர் யாருக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு நம்ம ஃபீல் பண்ணோம்னாக்கா அந்த அனோனிமஸ் முறையில் அதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதில் நம்ம ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங், டைம் ஸ்டாம்பிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எந்த இடத்துலேருந்து அந்த ஃபோட்டோ, வீடியோ எடுத்துருக்குறாங்க,
எந்த டைமில் எடுத்திருக்காங்க அது ஆட்டோமேட்டிக் அதில் டைம் ஸ்டாம்ப் ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் ஆகிடும். நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீமுக்கு தேவை இருந்தால் நம்ம டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க உடனே அதில் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம 1950 ஸ்டேட் கண்ட்ரோல் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர், இது மாதிரி இதில் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எனி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். எந்த நம்பருமே நமக்கு தெரியலனா கூட 1950 இஸ் ஒன் நம்பர். நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்டிடி கோட் போட்டுட்டு 1950க்கு நம்ம கால் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கால் சென்டரில் அது போய் சேரும். நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதில் அட்டெண்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதுக்கு பதிலும் கொடுப்பாங்க. பதில் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கேலப்பும் பண்ணுவாங்க. அது டிஓக்கு போகணுமா ஆர்ஓ கிட்டே போகணுமா அதுவும் அவங்க அலோகேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஸ்டார் கேம்பெயினர் நம்ம 648 ஸ்டார் கேம்பெயினர் பாசஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இது 20 மார்ச்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு 27 மார்ச் இதுதான் கடைசி நாள். ஸோ இன்றைக்கி கடைசி நாள் ஸ்டார் கேம்பெயினர் அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்துடுறேன். ஸ்டார் கேம்பெயினர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, அவங்களோட என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் எங்கே போகும், அந்த மாதிரி ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. மெயின்லி அது நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் 31 கொடுத்துருக்கோம். இது எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன்னாக்க அவங்க ஏதாவது மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட், பிரிண்ட் மீடியாவில் சரி, வீடியோ ஆர் எனி எலக்ட்ரானிக் மீடியாவில் கொடுக்கணுன்னாக்க எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் எடுக்கணும். அதில் 31 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாங்கள் நிறைய இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலே வேறு பெயிண்டிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. பப்ளிக்ல ப்ராப்பர்ட்டிலே கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலே பண்ணும்போது அவங்களுடைய ஒத்துழைப்பு எடுத்து தான் அது பண்ணலாம். ஸோ அது மாதிரி எங்கெங்கே நமக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்குதோ நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டிஓ தலைமையிலே ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ரிமூவல் பார்க்கும்போது 3,16,151 316,151 பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலேருந்து நாங்கள் அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலேருந்து அது மாதிரி ப்ரைவேட் பர்சன்ஸ் டிஓ ஸ்டாஃப் கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதில் 1,16,342 116,342 நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். Then coming to another important aspect, EPIC election photo identity card. இதில் கடந்த ஒரு வருஷத்திலே எலெக்ஷன் கமிஷன் இதில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட பழைய எபிக் கார்டு இருந்தால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை வச்சுட்டு கூட நம்ம ஒரு ஆதாரமாக போயிட்டு போலிங் பூத்தில் நம்ம ஓட் போடலாம். பட் அதுலேயும் நமக்கு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் ஆர் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முறைகள் இருக்கிறது. ஃபார்ம் 8லே அதுக்கு கொடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இதுவரைக்கு நம்ம எபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனில் 17.53 lakhs ஆல்ரெடி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ எஸ்எஸ்ஆரில் வந்த அத்தனை வாக்காளர் யார் யார் அவங்களோட பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதோ அவங்க அனைவருக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எனிபடி ஹூ ஹாஸ் நாட் ரிசீவ்ட் அவங்க கிடைக்கல, வாக்காளர் பட்டியலில் இருக்கே ஆனால் நம்மக்கிட்ட எப்பிக் இல்லைனாக்க நம்ம 1950 கால் பண்ணிட்டு சொல்லலாம். நம்மக்கிட்ட இமெயிலும் கொடுக்கலாம். ஸோ அதுவும் நாங்கள் பார்ப்போம். அதே போல் நமக்கு கண்டினியூஸ் ரிவிஷனில் 7.26 lakhs எபிக் பிரிண்டிங் நம்ம இப்போ போயிட்டு இருக்கு. அதில் ஆல்ரெடி 4,38,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது நான் சொல்கிறேன் கண்டினியூஸ் ரிவிஷன் ஆஃப்டர் 22/1. அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி அவுட் ஆஃப் 7.26 lakhs 4.38 lakhs நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்.
2.88 lakhs இப்போது டெலிவரிக்கா வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னாக்கா வித்தின் 10 days இதுவும் நாங்கள் மேக்ஸிமம் பை 10th of April இதெல்லாம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். 2.88 288,134 ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இல்லைன்னா கூட நம்ம எலெக்ஷன் கமிஷனில் நம்ம வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னும் 12 இது சேர்த்துட்டு ஒரு 12 ஆவணங்கள் நம்ம ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு போனால் கூட அதில் சம்மந்தப்பட்ட போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது வச்சுட்டு நம்ம ஓட் போடலாம். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நம்ம 1st Aprilலேருந்து ஆரம்பித்து 13th Aprilக்கு உள்ளே 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்கு உள்ளே எல்லா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். BLO மூலமாக அது கொடுக்கப்படும். ஸோ அதுக்கும் நாங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம், அதுக்கு DOs எல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் கொடுப்பாங்க. ஆல் த BLOs தான், எல்லாமே BLOs தான் கொடுப்பாங்க. BLOs கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டாஃப் தான். தென் இன்னொரு முக்கியமான இது ஃபார்ம் 12D. இந்த வாட்டி எலெக்ஷனில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊனமற்றவர்களுக்கு அண்ட் 85க்கு மேலே இருக்கிற வாக்காளர்களுக்கு எல்லா எலெக்ஷன் கமிஷன் ஆணையம்படி நாங்கள் இந்த ஃபார்ம் 12Ds எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஃபார்ம் 12D இஷ்யூ பண்ணால் என்னென்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது நம்ம ஃபார்ம் 12D அவங்க ஃபில்அப் பண்ணி நம்மக்கிட்டே கொடுக்கலாம். நம்ம சீனியர் சிட்டிசன் 4,30,734 அவங்க நமக்கு ஃபார்ம் 12D வேணும் சொல்லி 430,734 நமக்கு மொத்தம் இப்படி நான் சொல்கிறேன். டோட்டல் எலிஜிபிள் 85+ ஓட்டர்ஸ் நமக்கு 6,08,952 608,952. அதில் நம்ம BLOs வீடு வீடாக போகும்போது ஒரு சில பேர் சரி நமக்கு ஃபார்ம் 12D கொடுங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்ம் 12D 4,30,734 நாங்கள் கொடுத்துருந்தோம். மற்ற பேர் அவங்களுக்கு வேண்டாம் சொல்லியிருப்பாங்க. அதில் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வரணும் அந்த ஃபார்ம் 12D. அது 77,445 தான் வந்திருக்கு. 77,445. ஸோ ஆமாம், ஃபார்ம் 12D அவங்க அதை ரிட்டர்ன் பண்ணால் அவங்க நாங்கள் போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ணிவிட்டு RO இஷ்யூ பண்ணிவிட்டு அது வீடு வீடாக போயிட்டு அவங்களோட வாக்கு எல்லாம் வாங்குவாங்க. அதுவும் ஓவர் 70 அந்த 25th உள்ளே நம்ம அந்த ஃபார்ம் 12D வாங்கிட்டு நம்ம BLOs கிட்டே கொடுத்துருக்கலாம். ஸோ 4,30,000 வாங்கியிருக்காங்க. 77,445 நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது டைம் முடிஞ்சு 77,445. இது ஒன்லி ஃபார் PWD சொல்கிறேன். அதே மாதிரி PWD பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் எலிஜிபிள் எலெக்டர்ஸ் 4,61,908. இதெல்லாம் நம்ம மார்க்டு எலெக்டர்ஸ். நம்ம வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ PWD நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அப்ளிகேஷன் நம்ம BLOs கிட்டே வாங்கியிருந்தாங்க 3,65,875 365,875. அதில் 50,676 50,676 அவங்களுக்கு போஸ்டல் பேலட் வேணும் சொல்லி நம்மக்கிட்ட அந்த ஃபார்ம் 12D ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் போஸ்டல் பேலட் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு நம்ம அஃபிஷியல்ஸு வீட்டு வீட்டாக போயிட்டு அதுக்கு ஒரு டீம் இருக்குது. அதில் நம்ம அஃபிஷியல்ஸ் எல்லாம் எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, பார்ட்டி கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம், BLO இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு அவங்க வீடு வீடாக போயிட்டு இந்த பேலட் எல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. உங்கள் இதை நமக்கு மற்ற எசென்ஷியல் சர்வீசஸ் ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனில் நமக்கு ஒரு 5 சர்வீசஸ்க்கு 6 சர்வீஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்டேட்லேருந்து ரிக்வெஸ்ட் யார் யார் கொடுத்துறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ் ஆர் எனி அதர் டிபார்ட்மெண்ட்
ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு 16 இன்க்ளூடிங் மீடியா பர்சன்ஸ் 16 வந்திருக்கு. ஸோ இத்தனை பேருக்கு நம்ம போஸ்டல் பேலட் நாங்கள் கொடுக்க போகிறோம். அவங்க போயிட்டு ஓட் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு 3 நாள் 3 டேஸ் பிஃபோர் 3 டேஸ் கண்டினியூஸாக ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த தேதியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடக்கும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் சர்வீஸ் ஓட்டர்ஸ். சர்வீஸ்க்கு ஓட்டருக்கு மட்டும் இது எசென்சியல் சர்வீஸ் ஓட்டருக்கு, எசென்சியல் சர்வீஸ், நாட் சர்வீஸ் ஓட்டர்ஸ் அவன் தான் இது. ஸோ சப்போஸ் இதில் நம்ம வாங்கியிருந்தா அப்போது இதில் வாக்கு பகுதியில் போயிட்டு நம்ம ஓட்டு போட முடியாது. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதான் சொல்லிட்டேன். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி விஎஸ்டி எல்லாம் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸில் 3 எஃப்எஸ்டி 3 எஸ்எஸ்டி ஒரு விஎஸ்டி, ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக்ஸ் ஸ்குவாட் அண்ட் வீடியோ ஸ்குவாட், இந்த மாதிரி 3 எஃப்எஸ்டி 3 எஸ்எஸ்டி 3 ஒரு விஎஸ்டி போடணும். அதனால் நாங்கள் 702 234 போட்டிருந்தோம். இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், ஜென்ரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர்லாம் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்காங்க. முக்கியமாக எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் எல்லாம் சொன்னால் இதில் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவிட்டி பார்த்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இது கம்பெனி இது சொல்லியாச்சு. கமன் சிம்பிள் ஆர்டரும் ஆல்ரெடி நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு காப்பி தேவைன்னாக்க இந்த எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து யார் யாருக்கு கமன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ட்ரைனிங் சொல்லிட்டோம். மைக்ரோ அப்சர்வர்ஸ் எவ்வளோ நீங்கள் டிப்யூட் பண்ணுறீங்க அது கேட்டிருந்தீங்க. இதுவரைக்கும் நாங்கள் 7851 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைனா பேங்க் ஸ்டாஃப் அந்த மாதிரி இவங்க இண்டிபெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷனில் மோஸ்ட்லி டெப்யூட் பண்ண போகிறோம். நம்ம மாநிலம் பொறுத்த வரைக்கும் 45,000 வெப் ஸ்ட்ரீமிங் கேமரா போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் 69,000 அண்ட் ஆல் 45,000 நாங்கள் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் டிஇஓஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் அதுக்கு முன்னே பின்னே எங்கே அவங்க கவரேஜ் இருக்குமோ அது பார்த்துட்டு அவங்க போடுவாங்க. ஒரு சில கிரிட்டிக்கல் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷனில் இன்சைட் த போலிங் பூத் அவுட்சைட் த போலிங் பூத்தும் நாங்கள் இந்த சிசிடிவி கேமரா ஆர் வெப் ஸ்ட்ரீமிங் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது நம்ம கிரிட்டிக்கல் வல்னரபிள் இதெல்லாம் இப்போ ஜென்ரல் அப்சர்வர்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க. போலீஸ் அப்சர்வர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. இன்னொரு ஃபியூ டேஸில் நாங்கள் அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட சொல்ல போகிறோம். அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் சுவிதா போர்ட்டல் மூலமாக டெய்லி பேசிஸில் பர்மிஷன்ஸ் அந்தந்த ஆரோக்கிட்டே வாங்குகிறாங்க. அதோட டீட்டெயில் டோட்டல் இதுவரைக்கும் 5663 பர்மிஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். சிவிஜில் ஆப் மூலமாக நேற்று வந்த ஃபிகர் வரைக்கும் 1299 கம்ப்ளைண்ட் நமக்கு வந்திருக்கு. அதில் 955 நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கிறோம். 119 அது ட்ராப் பண்ணியிருக்கோம். ட்ராப்னாக்கா ஃப்ரிவலஸ் ஆகிருக்கோம், அதில் ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு இருந்தால் அதை ட்ராப் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் நொமினேஷன்ஸ் ரிசீவ்ட் ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே ஈவினிங், நேற்று ஈவினிங் வரைக்கும் 781 நாமினேஷன் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். பண்ணுறேன். வில்லியன் கோடில் என்ன அப்டேட்? பை எலெக்ஷன் பாருங்கள், நான் அந்த எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நான் நீங்கள் ஏதாவது கேள்வி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை? ஒன் பை ஒன். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின், இவங்க ஆல் உமன் புல்லிங் பூத் டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த நம்பர்ஸ் நம்மக்கிட்ட வந்த உடனே நாங்கள் சொல்ல போகிறோம். சிமிலர்லி இந்த வாட்டி ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் நாங்கள் மினிமம்
சேர்ஸ் ஒரு சமியானா அது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் டிஓஸ் எல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். சிம்பிளில் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தா எல்லா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டே தான் அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸ் எல்லாம் விண்ணப்பிக்கிட்டு ஒரு சில மேட்டர் இஸ் தேர் பிட்வீன் த ஆனரபிள் கோர்ட்ஸ் அண்ட் த இசிஐ அவங்க எப்படி உத்தரவு கொடுக்குறாங்களோ அப்படி நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கோம். இல்லை நம்ம ஒன்றும் எப்படி இருக்கேனாக்க நம்ம இந்த இன்ஃபர்மேஷனும் எல்லா இடத்துல சொல்லியிருக்கோம். நாங்கள் உங்களுக்கு இது ஃபார்ம் கொடுக்குறோம், ஆனால் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கே. இதில் நீங்கள் கொடுத்தா திருப்பி போயிட்டு வாக்கு போதில் நீங்கள் ஓட் போட முடியாது. ஏன்னா அதில் உங்கள் பேர் நம்ம மார்க் இதில் நாங்கள் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் போன எலெக்ஷன்லேயும் இந்த ஃபெசிலிட்டி இருந்தது. நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு தான் போலிங் பூத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அவன் வர முடியாது, ஆனால் அவன் வீட்டுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த அஃபீஷியல்ஸ் எல்லாம் போயிட்டு இது ஓட் வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. அவங்களாம் வரலாம். ஆமாம், யாருக்கு நாங்கள் போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ணலையோ அவங்க பூத்தில் ஃபார்ம் 12 இஷ்யூ இன்னும் அப்போ 4 lakhs நாங்கள் ஃபார்ம் நம்ம பிஎல்ஓஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. நாங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்குமா வேண்டாமா அது யோசிச்சு 77,000 நம்மக்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த 77,000க்கு நாங்கள் எலிஜிபிலிட்டி பார்ப்போம். கரெக்டாக இவங்க 85 ஏஜ் இருக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ணுவாங்க. போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ணால் அது அவங்க இந்த நம்ம ஸ்டாஃப் தான் போயிட்டு அது வாங்குவாங்க. அவங்க போயிட்டு பூத்தில் போட முடியாது. கிளியர்? ஓகே. அவன் நம்ம இல்லை நம்ம ஃபார்ம் மட்டும் வாங்கியிருந்தோம், ஆனால் ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுக்கலனாக்க நம்ம போலிங் பூத்தில் வந்து ஓட் போடலாம். அதில் ரொம்ப கிளியர் ரூல்ஸ் இருக்குது. என்ன மாதிரி பர்சனல் எலிகேஷன் பண்ணக்கூடாது, அன்ஃபவுண்ட் எலிகேஷன் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கிளியர் கட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடிப்படையில் எம்சிஎம்சி கமிட்டி பார்ப்பாங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பார்ட்டி கேண்டிடேட்டுக்கு அதில் அதிருப்தி இருந்தால் அவங்க ஒரு அப்பீலேட் கமிட்டிக்கு போகலாம். அது இருக்குது. நம்ம அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டி எல்லா போலிங் ஸ்டேஷனில் என்ஷூர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் சமியானா நம்ம போடுறதுக்கு சேர் போடுறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணுறோம். அந்தந்த லோக்கல் பாடிஸ் ஆர் மியூனிசிபல் பாடிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படும். தண்ணி கண்டிப்பாக இருக்கணும், அதுவும் நம்ம இது பண்ணுறோம். பட் டைமிங்கில் நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ஓஆர்எஸ் நம்ம அந்த ரீஹைட்ரேட்டிங் சால்ட் இருக்கும், அதுவும் நாங்கள் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கு கொடுக்க போகிறோம். யாருக்கு தேவைப்பட்டால் உடனே அதில் தண்ணியில் கலந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்குதா நம்ம அதை செக் பண்ணுறோம். நம்ம தெரிஞ்சு அந்த மாதிரி நம்மக்கிட்ட வரல, பட் வந்திருக்கலாம். பட் இல்லை ஓகே. இதில் ப்ரொசீஜர் எப்படின்னாக்க இதில் ஆர்ஓ இஸ் த டிசைடிங், இஆர்ஓ எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் டிசைடிங் அத்தாரிட்டி. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம அந்த சம்மந்தப்பட்ட இஆர்ஓஸ் கிட்ட அனுப்புவோம். அவங்க டைம் இருந்தது 17th March வரைக்கும். அதுக்குள்ளே அவங்க அடிஷன் டிலிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க 6.18 crore இப்போ 6.23 crore நாங்கள் இருக்கிறோம் சாக்ஷன். அதுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். அவங்க ஃபார்ம் 12 ஃபார்ம் 12A இருக்குது. நம்ம ட்ரெயினிங் செஷனில் அவங்க யார் யாருக்கு நம்ம இதில் 2 இருக்குது, ஒரு போஸ்டல் பேலட், இன்னொரு இடிசி எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். இடிசினாக்க நம்ம அந்த கான்ஸ்டிச்சுவன்சியில் நம்ம பேர் இருந்தால் அந்த கான்ஸ்டிச்சுவன்சியில் எங்கே நாங்கள் ஒர்க் பண்ணுறோமோ அங்கே போயிட்டு அந்த இவிஎம்மில் நம்ம ஓட் போடலாம். அது இடிசி. ஸோ அதனால் நம்ம அந்த ட்ரெயினிங் அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த 12A ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி நாங்கள் 12D இதுக்கு சொல்கிறோமோ
இவங்க 2 ஃபார்ம் இருக்குது, 12 and 12A. அதில் நாங்கள் அசஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ பேருக்கு போஸ்டல் பேலட், எவ்வளோ பேருக்கு இடிசி. இந்த போஸ்டல் பேலட் வாங்குவாங்க, அவங்க அந்த ஆர்ஓ சொல்லுவாங்க, ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் என்னன்னாக்க, யாருமே போஸ்ட் மூலமாக அது அனுப்ப தேவையில்லை. எலெக்ஷன் கமிஷனோட ஆணையின்படி எல்லாமே அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போடணும். ஸோ அந்த ஏற்பாடெல்லாம் அவங்க ட்ரைனிங் சென்டரில் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அவங்க ஓட் போடலாம். இல்லை, அதில் மோஸ்ட்லி டைமுக்கு உள்ளே எல்லாமே அவங்க நாமினேஷன் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க, அவங்க பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவ்வளோ அவங்கெல்லாம் என்கிட்ட சந்தித்து அதெல்லாம் ஆர்ஓ டுக் ஸ்டெப்ஸ், உடனடியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எப்படி ஸ்மூத்தான முறையில் அது பண்ணணுமோ முறைப்படி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தெர் வாஸ் நோ மேஜர் ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். இல்லை, வெஹிக்கிள்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கு ஆஸ் பர் த கமிஷன் கைட்லைன்ஸ் ஆர் வெரி கிளியர். எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி என்ன எப்படி செக் பண்ணணும் அது ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் நம்ம ஆள் பார்த்துட்டு நம்ம இது செக் பண்ணோம்னா அந்த மாதிரி இல்லை. ஜென்ரலாக அது ஒரு ஜென்ரல் கைட்லைன். அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் இருந்ததா? நம்ம வந்திருக்கா அந்த கம்ப்ளைண்ட்? அது நான் பார்த்துட்டு அது வந்திருக்கா இது ஒரு இல்லை, நாங்கள் உடனே அது பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது பார்த்துட்டு நாங்கள் கரெக்டாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். எதில்? அதில் டிஓ ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு கன்சர்ன் செக்ஷனில் அவங்க எஃப்ஐஆர் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஃபர்தர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் எஃப்ஐஆர் நம்பர் சொல்லியிருக்காங்க அண்டர் செக்ஷன் 294B ஆஃப் ஐபிசி. ஓகே, கோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் இது which district அது நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வில் ஷேர் தம். ஸோ தேங்க். ஃப்ரீ சிம்பிளில் என்ன சிம்பிள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுத்துருப்பாங்களோ அதுதான் ஒரு வாங்க முடியும். மற்றவங்க முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆர்டரில் அவங்க ஏதோ ஒரு சிம்பிள் கிடைச்சிருந்தாக்கா அதில் அவங்க கேண்டிடேச்சர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். மற்றவங்க இந்த ஆர்ஓ தான் அதில் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரீ சிம்பிளில் டாப் இருக்கா எனிபடி? நோ, தட் இஸ் நாட் தேர். ஒரு நிமிஷம், அவங்க தென் வில் for the menace of money power. See, idile the commission is very vigilant about this. Neenga paathirpinga, any kind of such report comes, all the enforcement agencies, police, nama election machinery, customs, nama revenue department like the income tax, others, DRI, we all are working in close coordination. அதனால் இவ்வளோ செக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அது தவிர நம்ம இந்த சி விஜில் ஆப் நான் சொன்னேன், இந்த சி விஜில் எவ்வளோ நம்ம ஜனங்கள் அதில் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாங்கள் உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா அதில் டைம் ஸ்டாம்பிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆத்தென்டிசிட்டி நமக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க?
Water fund. No, there is no such this thing that water and idella kudukuradukku and mari complaint namakitte varala. And maybe in Tamil Nadu many people generally also might be doing. So and mari complaints vanda entice yaar pandranga, lure pandranga and mari naka adu MCC provision la varum. If it is a humanitarian effort thanni kudukuranga idu kudukuranaka adu government விளம்பரம் இருக்கலாமே only political personalities அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்காங்க அவங்களோட படம் இருக்க கூடாது அது சொல்லிருக்காங்க அதெல்லாம் நம்ம இல்ல அந்த மாதிரி இருந்தா நீங்க அது ரிப்போர்ட் பண்ணலாம் நாங்களும் வந்து okay we'll look into that okay thank you